எபிசோட் ஸ்டார்டிங்கில் வழக்கம் போலவே அந்த நரேட்டர் பார்க்கில் விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல வராரு. இந்த கதையோட பேரு கான்ட்ரடிக்ஷன். இப்போ ஒரு வீட்டில் நைட் ஒரு பொண்ணுக்கு லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் வருது. அவளும் தூக்கத்திலேருந்து எழுந்து இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறான்னு எடுத்து பேச அவளோட ஃப்ரெண்ட் மயூமி தான் அவளுக்கு கால் பண்ணியிருக்கா. அப்புறம் இவளோட பேரு யூகோ. பொறுமையாரு, என்ன நடந்துச்சு? டோடோ என்னோட பயங்கரமான இடத்துக்கு டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போனான். அது ஹாஸ்பிட்டல் பார்டர்ல இருந்தது. அந்த இடத்துக்கு போனதும் எங்களை யாரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் வந்தது. அந்த இடமே இருட்டா இருந்தது. நான் அவன்கிட்ட சொன்னேன் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு. ஆனால் அவன் அங்கேருந்து என்னை தனியாக விட்டுட்டு வேகமாக ஓடினான். நான் அவனை நிற்க சொன்னேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கல. அங்கே பூட்டை இருந்த ஒரு கதவை கல்லை வச்சு அடித்து பூட்டை உடச்சி அந்த ரூம்குள்ளே போனான். என்னால் அவனை நிறுத்த முடியல. அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு ஏனோ ஒன்று ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அவன் என்கிட்ட வந்தான். அதுக்கப்புறம் டோருக்கு என்னாச்சு? நான் பயந்துட்டேன். நான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரவா? என்னால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல. சரி, இது எல்லாத்தையும் யூகோ கேட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் மயூமி இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிட்டு இருந்த டோரு இப்போ யூகோவோட வீட்டு கதவை தட்டுறான். அண்ட் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்ததுங்கிறத டோரு யூகோ கிட்ட சொல்லுறான். இவ்வளோ நேரம் மயூமி டோரு பற்றி சொன்ன எல்லா விஷயமுமே டோருக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டல் பார்டரில் டோரு அமைதியாக இருந்திருக்கான், மயூமி தான் வித்தியாசமாக நடந்திருக்கா. அண்டு டோரு ஒரு ரூம் கதவை உடச்சி உள்ளே போனதாக சொன்ன எல்லா விஷயமுமே மயூமி தான் இப்போ பண்ணியிருக்கா. அண்ட் அந்த இடத்துலேருந்து நம்ம டோரு தப்பிச்சு இப்போதைக்கு யூகோவோட வீட்டுக்கு வந்திருக்கான். மயூமியோட முகமும் அந்த இடத்துல வித்தியாசமாக மாறினதை பார்த்துட்டு ஓடி வந்திருக்கான். இந்த பக்கம் ஃபோனில் மயூமியும் நான் வெளியே வரப்போகிறேன்னு அதையே திரும்ப திரும்ப சொல்கிறான். இந்த பக்கம் டோருவும் யூகோ கிட்ட தயவு செஞ்சு கதவு திற அப்படி சொல்லி கேட்க யூகோவும் அந்த கதவை போய் திறக்கலாம்னு சொல்லி போகிறான். அண்ட் கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது டோரும் அந்த இடத்துல ஆல்ரெடி மாறிட்டான்னு. இதோட இந்த எபிசோடு முடியுது.